Hello friends, welcome to Jyoti Blooms. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராபகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த சீசனில் மழை பெய்யுறது, அதனால நம்ம என்ன செடி வச்சாலும் உங்களுக்கு டக்குன்னு வேர் பிடிச்சிக்கும். ரொம்ப நாள் ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு இடத்துல வச்சாலே போதும். வேர் பிடிச்சி உங்களுக்கு என்னெல்லாம் செடி தேவையோ அதெல்லாம் இந்த சீசனில் நம்ம புதுசாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய செடிகள் கிடைக்கும், நிறைய பூக்களும் கிடைக்கும். இப்போ முக்கியமாக நான் இந்த ப்ராபகேஷனில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புது செடிகள் உருவாக்குறது அப்படிங்கிறது, நமக்கு ஒரு செடி தாய் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது இயற்கையாகவே சில சமயம் பட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்குள்ளே நம்ம அதுலேருந்து நிறைய கட்டிங்ஸோ இல்லாட்டா சாயில் லேயரிங்கோ பண்ணி, இல்லை ஏர் லேயரிங் கூட பண்ணி நம்ம செடிகளை புதுசாக உருவாக்கி வச்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த செடி பட்டு போச்சுன்னா உடனே நர்சரிக்கு ஓட வேண்டாம். இந்த செடி நம்மள்ட்டேருந்து போயிடுது, இது ரொம்ப அழகாக இருந்தது, இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. நிறைய செடிகளை சீசன் பார்த்து உருவாக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த சீசனில் நீங்கள் இந்த செம்பருத்தி, ரோஜா, மல்லி, சாமந்தி, அப்புறம் இன்னும் பாரிஜாதம், ஜாதி மல்லி அப்படின்னு எக்கச்சக்க செடிகள் பேர் சொல்லலாம். உங்கள் டெரஸில் நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிற செடிகள் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் ஒரு கட்டிங் எடுத்து நட்டுட்டிங்கன்னா வேர் பிடிச்சி ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் செடி. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு பாட் ரெடி பண்ணி அதில் மாற்றி நட்டுக்கலாம். இப்போ என்னெல்லாம் செடி நான் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி அதை நடலாம், என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணோங்கிறது இதில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் சாமந்தி இருக்குது, இதில் 2-3 கலர்ஸ் இருக்குது. போன வருஷம் ரொம்ப அழகாக பூத்துது, எல்லாமே என்னோடய வீடியோஸில் இருக்குது. இதில் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி புதுசாக செடி வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி தொட்டிகள் நிறைய வச்சுக்கோங்க. இந்த கட்டிங்ஸ் இதில் வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ இந்த அடியில் இந்த மண்ணை தொட்டுன்னு இருக்கிற இலையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ் வரும், இல்லைன்னா ஏதாவது சேதம் வரும் செடிக்கு. ஸோ அந்த மண்ணு கிட்டக்க இருக்கிற இலைகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை தவிர கட்டிங்ஸில் ஏற்கனவே இந்த நுனி பகுதி இருக்கிற அந்த மொட்டுக்கள் இருந்தால் கூட கிள்ளி எடுத்துருங்க. அப்போ தான் அது நல்லா வளர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் இந்த மாதிரி நிறைய கிளைகள் மொட்டுகளும் நிறைய வரும். இதில் இருக்கிற மொட்டெல்லாம் கூட நான் பிஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ தட் இன்னும் நிறைய கிளைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுலேருந்து கட்டிங்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த சைடில் வர கிளையை சும்மா ஒடிச்சாலே நீங்கள் புதுசாக ஒரு செடி வைக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இதில் நட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இந்த கிளையை நான் இப்போ எடுக்கிறேன். இப்படி எடுத்தாலே போதும். இதை அடி இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா, இப்போ நடும்போது என்ன ப்ரிகாஷன் யூஸ் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த கட்டிங்ஸ் பாருங்கள், இதில் இருக்கிற இலைகள், அடியில் இருக்கிற இலைகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஸ்டெம் நம்ம மண்ணுக்குள்ளே போட முடியும். அதனால இதை போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா இந்த அலோவேரா ஜெல்லில் இப்படி துவச்சிக்கோங்க. இது ரூட்டிங் ஹார்மோன் இருக்கிறதுனால, இந்த அலோவேராவில் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால, க்ரோத் ஹார்மோன் இருக்கிறதுனால இது வேரில் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அதனால் இது எடுத்துட்டுருக்கோம். இப்போ இது வைக்கும்போது நீங்கள் இப்படியே சொருகிடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த அலோவேரா ஜெல் இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும், அப்படியே மண்ணில் பரவி போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு குச்சி ஏதாவது வச்சு ஒரு ஹோல் போடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இதை அப்படியே நுழைச்சோம்னா சில சமயம் உள்ளுக்குள்ளே ஏதாவது சின்ன கல் இருந்ததுன்னா இதை டேமேஜ் பண்ணிவிடும் இந்த ஸ்டெம் போர்ஷனை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் அதை அடிபடாமல் இந்த ஜெல்லோடையே உள்ளே நுழைக்கணும். அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிடுங்க. மண்ணு போட்டு மூடின அப்புறம் நல்லா டைட் பண்ணிடணும், அதை அசங்கவே கூடாது. இந்த மாதிரி டைட்டாக உள்ளே வச்சிங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல. இப்போ மழை காலங்கிறதுனால உங்களுக்கு வெயில் ரொம்ப இல்லை, அதனால இங்கே எக்ஸ்போஸ்டாகவே வைக்கலாம். வெயில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். வேர் பிடிச்சப்புறம் நீங்கள் வெயிலுக்கு கொண்டு வரலாம், செமி ஷேடுக்கு கொண்டு வரலாம். அது வரைக்கும் நீங்கள் இதை எங்கேயாவது தட்டி இந்த இது இப்படி ஆடாமல் பார்த்துக்கணும்.
இது ஆடும்போது தான் உங்களுக்கு வேர் பிடிக்காமல் போயிடும். அதனால் இந்த செடி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்து. இப்போ இங்கே நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் நாட்டு வெரைட்டி, சிவப்பு கலர். இதுலேயும் அடியில் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் நம்ம இப்போ இந்த மாதிரி பென்சில் சைஸில் நீங்கள் கட்டிங்ஸ் எடுக்கலாம். எந்த செடியாக இருந்தாலுமே ரொம்ப இலசாவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப முத்தினதும் தேவையில்லை. இந்த மாதிரி நடுத்தரமாக எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கும். இது எல்லா இலையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சீசனுக்கு உங்களுக்கு இது பசுமையாகவே இருந்து வேர் பிடிச்சிக்கும். இப்போ இதை நடும்போது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொட்டி கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரே தொட்டியில் கூட எல்லாத்தையுமே நட்டு வச்சுட்டு வேர் பிடிச்சப்பறம் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய தொட்டியை செலக்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் நிறைய செடி ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக வச்சு வளர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டு மூடிடலாம். இது வந்து செம்பருத்தி. இது பாருங்கள், ஜாதி மல்லியும் ஈஸியாக பிடிச்சிக்கும் வேறு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம். இதை வந்து அதே மாதிரி இதில் அலோவேராவில் துவைச்சிட்டு இந்த ஜெல்லோடையே நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். இது வந்து குண்டு மல்லி. இதையும் நான் ப்ரூன் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் ஜெல்லில் தொட்டு நட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரே தொட்டியில் இப்படி நடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே வேர் பிடிச்சிடும். அப்புறம் நம்ம மாற்றி நட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி சின்ன பேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தா கூட, இந்த பேக்ஸ் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ப்ராபகேஷனுக்காகவே. இங்கே பாருங்கள், அலோவேரா கூட இதில் நட்டுருக்கேன். இதில் வந்து வச்சா இதில் வந்து வேர் பிடிச்சிக்கும். அப்புறம் நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து பாரிஜாதம். இதையும் நான் ஒரு கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறேன். இதை வந்து நுனியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். வேண்டாத லீவ்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணால் அது க்ரோத்துக்கு எனர்ஜி வந்து ரூட் ஃபார்மேஷனில் போகும். அதுக்காக தான் இந்த இலைகளெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணுறோம். மோஸ்ட்லி ரூட் ஃபார்மேஷனுக்கு எனர்ஜி போகணுங்கிறதுக்காக நம்ம வெறும் ஸ்டெம்மை தான் நம்ம மோஸ்ட்லி கட்டிங்ஸ் மூலமாக வைப்போம். இது பாருங்கள், இதில் நட்டு கட்டுறேன். இதுக்கு வந்து நான் பாட்டிங் மிக்ஸ் வந்து ஒன்றும் உரமெல்லாம் கலந்தது கிடையாது. வெறும் கார்டன் சாயிலும் கொஞ்சம் மணலும் கலந்து தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வேர் சீக்கிரமாக பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த செடியை வேணாலும் இந்த சீசனில் வளர்த்துக்கலாம். அதை தவிர சீட்ஸ் போடுறதா இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த மேரிகோல்டு சீடு வந்து இதுலேருந்து கிடைக்கும். இந்த பழைய பூக்கள்லேருந்து கிடைக்கும். இப்படி எடுத்திங்கன்னா சீட் கிடைக்கும் பாருங்கள். இது வந்து நல்ல பருமனாக இருந்தால் தான் இதில் விதை இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப லைட்டாக ஒன்றுமே பூ மாதிரியே இருந்ததுன்னா விதை இல்லை. சில ஜென்ரேஷன்ஸில் விதையே வரதில்லை, சில பேர் முளைக்கிறதே இல்லைன்றாங்க. இது வந்து விதை இருக்குது பாருங்கள், கருப்பு கருப்பாக நிறைய இருக்குது. இது போட்டாலும் உங்களுக்கு செடி நல்லா முளைக்கும். ஒருவேளை இது முளைக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த செடியோட கட்டிங்ஸ் கூட வச்சு வளர்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ரோஜாலாம் இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு தான் நான் வளர்த்துருக்கேன். இப்போ இது எடுத்தால் உங்களுக்கு வேர் தெரியும். இப்போது இது வேணாலும் எடுத்து பார்க்கலாம் வேர் பிடிச்சிருக்கான்னு. இது வந்து பிங்க் பன்னீர் ரோஸ், இது ரெட் பன்னீர் ரோஸ், ரெண்டுமே கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு இப்போ பாருங்கள் துளிர் வந்துடுது. இப்போ துளிர் வந்த உடனே அவசரமாக எடுத்துடாதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். நல்லா துளிர் வந்தப்புறம் நல்லா வளர ஆரம்பித்த உடனே நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு. இந்த மாதிரி வேர் வந்துடுச்சுன்னா வெள்ளை வேர்கள் வந்துருக்கு பாருங்கள், நல்ல ஆரோக்கியமாக செடி வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் வேறொரு கேனில் நட்டுக்கலாம். இந்த செடியை நான் இப்போ இந்த கேனில் நட்டுக்க போகிறேன். இப்போ இந்த ரீபாட்டிங்க்கும் பெஸ்ட்டு சீசன் இது. ஏன்னா நம்ம சம்மர்லலாம் ரீபாட் பண்ணால் செடி சீக்கிரமாக வாடி போயிடும். அந்த ஏற்கனவே இருக்கிற வேர்லாம் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் இப்போ வந்து நீங்கள் என்ன செடியை ரீபாட் பண்ணாலும் நல்லா வரும். இங்கே பாருங்கள் இவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து மண் போட்டு மூடிடுறேன். ரீபாட்டிங்க்கும் பெஸ்ட்டு சீசன். ஸோ நீங்கள் எந்த செடியை வேணாலும் புதுசாக வளர்த்து புது செடியை உருவாக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க மழை இருந்ததுன்னா. இந்த மேரிகோல்டு விதையில் வளர்க்கலான்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வாடாமல்லி பாருங்கள், விதை போட்டது. நான் வேறு செடி நிறைய பறித்து நட்டுட்டேன், ஒரேடியாக முளைச்சிடுச்சு நிறைய. இப்போ இதையும் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு மல்லி செடி வந்திருக்கு பாருங்கள், இதுலேயும் கட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். நல்லா வேர் பிடிச்சிடுத்து, புதுசாக துளிர் வருது. இது ஒரு புது செடி. இப்போ கட்டிங்ஸ் மூலமாக நிறைய நம்ம செடிகள் நட்டு பார்த்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு வேர் பிடிச்சிக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட்டிங்ஸ் மூலமாக வரதில்லை, வேர் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சாயில் லேயரிங் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ரெட் பன்னீர் ரோஸு பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து நிறைய துளிர் வந்து மொட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதனால தான் வந்திருக்கு. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், ரூட்டு எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதில் வந்து நான் சாயில் லேயரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அடி கொம்பு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வந்திருக்கு இல்லையா, நீளமாக இருக்கிறத இதில் வந்து இன்னொரு தொட்டியில் கொஞ்சம் ஹைட் கொடுத்து வச்சுட்டு அதில் இப்படி பதிச்சு வச்சுட்டேன். இதை தான் வந்து சாயில் லேயரிங்னு சொல்கிறோம். இது எழும்பி வராமல் இருக்கிறது தான் ஒரு கல் வச்சுருந்தேன். இப்போ இதுலேயும் வந்து வேர் பிடிச்சி நல்ல துளிர் வந்துடுது பாருங்கள். ஒரு 1 month இல்லை 40 days ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக இதை இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுலாம். இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு புது செடி ஆகிடும். ஸோ இது வந்து சாயில் லேயரிங் மெத்தடு. இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் எந்த செடியை வேணாலும் வளைச்சி மண்ணில் ஊனி வச்சிங்கன்னா புது செடி உருவாயிடும். இந்த ஹைபிஸ்கஸ் கூட ஒரு கட்டிங்ஸ் மூலமாக வைக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சீசனை தவற விடாதீங்க. எல்லா செடியையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக நிறைய செடிகள் உருவாக்கி வச்சுக்கோங்க. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி விதவிதமான பூக்கள் அழகழகாக மலரும். உங்கள் தோட்டமே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.